ரெண்டாவது காரியம், God changes your desperation. தேவன் உங்கள் தவிப்பை மாற்றுகிறார். முதலாவது டிப்ரெஷன், உங்களுடைய தாழ்வு நிலை. God changes your depression. ரெண்டாவது, God changes your desperation. உங்களுடைய தவிப்பை தேவன் மாற்றுகிறார். நான் டிப்ரெஷனை பற்றி ஒரு நல்ல விஷயம் சொன்னேன். என்னன்னா, டிப்ரெஷனில் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார், நீங்கள் தாழ்வு நிலையில் இருக்கும்போது. ஆனால் தவிப்பில் இருக்கும்பொழுது நீங்கள் ஆண்டவர் தேடி ஓடணும். நீங்கள் தவிப்பில் டெஸ்பரேஷனில் இருக்கும் பொழுது யூ ஹேவ் டு ரன் ஆஃப்டர் காட், யூ ஹேவ் டு ரன் டு காட். இதில் ஒரு 3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ மார்க் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். மார்க் 5:22. இல்லை, ஒரே நிமிஷம். மார்க் 5:6வது வசனம் ஃபர்ஸ்ட் வாசிச்சிடலாம். ஓகே. இது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? மார்க் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், ஆமாம், இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் படகுல ஏறி கடலை கடந்து, அலையை கடந்து, புயலை கடந்து கெனசரேத் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுடைய வீடு கல்லறை, அவனை சங்கிலியில் கட்டி வச்சிருக்கிறாங்க. அவனுக்குள்ள லேகியோன்னு சொல்லி 6000 பிசாசு இருக்கு. அவன் பயங்கர ஒரு டெஸ்பரேட்டான ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறான், ரொம்ப தவிக்கிற நிலைமையில் இருக்கிறான். எப்படியாவது அவனுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசெல்லாம் வெளியில் போய் அவன் விடுதலை ஆகணுன்ற ஒரு தவிப்பில் இருக்கும் பொழுது, அவன் தூரத்தில் இயேசுவை கண்ட உடனே என்ன பண்ணா, அவன் இயேசுவை தூரத்திலே கண்ட போது ஓடி அவருடைய காலில் விழுந்துட்டான். அதான் சொன்னேன், when you are desperate you have to run to Jesus. When you are depressed, Jesus will run towards you, he will come down to your state. But when you are desperate you have to run to Jesus. நீங்க தவிக்கும் பொழுது, தவிப்பில் இருக்கும் பொழுது நீங்க தான் இயேசுவிட்ட ஓடணும். தூரத்தில் இயேசுவை கண்டு இயேசுவின் இடத்துல ஓடி போய் பாதத்தில் விழுந்துட்டான். Desperate. He was so desperate to be delivered. அவன் எப்படியாவது விடுதலை அடைஞ்சு ரொம்ப சுகமா இருக்கணும்னு சொல்லி தவிப்பில் அவன் என்ன பண்ணானா, அவன் இயேசுவை நோக்கி ஓடி அவருடைய பாதத்தில் போய் விழுந்துட்டான். ஆமென். Only Jesus can change your desperation. உங்களுடைய தவிப்பை, நீங்க தவித்து கொண்டிருக்கிற நிலைமையை இயேசுதான் மாற்ற முடியும். அதனால இயேசுவிட்ட தான் ஓடணும். நான் சொன்ன மலைகள் மாறும், உங்களுடைய சூழ்நிலை மாறும், பிரச்சனைகள் மாறும், வேலை மாறும், பணம் மாறும், பொருளாதாரம் மாறும், எல்லாம் மாறும். அதனால அதை நீங்க பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்பரேஷன் மாறாது, உங்களுடைய தவிப்பு மாறாது. வேறாஸ் நீங்க இயேசுவை நோக்கி ஓடும் பொழுது, இயேசுவின் பாதத்தில் உங்களை போய் நீங்க உங்களையே போட்டுட்டீங்கன்னா உங்களுடைய டெஸ்பரேஷன் ஆண்டவர் மாத்துறார், உங்களுடைய தவிக்கிற நிலைமையை ஆண்டவர் மாத்துகிறார். இப்ப 22வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 5. அப்பொழுது ஜெய்ரஸ் யவீரு, ஜெப ஆலய தலைவன், லீடர் ஆஃப் த சினகக், அவன் என்ன பண்றான்னா, அவனுடைய ஒரே ஒரு பொண்ணு சாகர நிலைமையில வீட்டில் படுத்துட்டு இருக்கிறான். she is on a death bed. அப்போ இவன் இயேசுவினுடைய பாதத்தில் ஓடி இயேசுடைய பாதத்தில் விழுந்துட்டான். யாருன்னா ஜெப ஆலயத்தினுடைய தலைவன் அந்த காலத்தில், சரிங்களா? இப்போ அவனுக்கு ஒரு டெஸ்பரேஷன், அவனுக்கு ஒரு தவிப்பு. என்ன தவிப்புனா, எப்படியாவது என்னுடைய பொண்ணை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி உயிரோட எழுப்பணும். சாக போறா, இன்னும் சாகல, அந்த ஒரு தவிப்பு. ஃபாதர்ஸ் டெஸ்பரேஷன். ஆமென். சின்ன பொண்ணு, அவருடைய தவிப்பு எவ்வளோ அதிகமாக இருந்திருக்கும், அவருடைய டெஸ்பரேட் சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பார்க்க முடியுமான்னு தெரில. ஆனால் முடியாது, ஏன்னா அது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. அவ்வளோ டெஸ்பரேட், அவ்வளோ தவிப்பில் இருக்கிறவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இயேசு வந்திருக்கிறார் ஊருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே அவன் ஜெப ஆலய தலைவன்னு பார்க்கல. அவன் இயேசு இடத்துல போய் ஹெல்ப் கேட்டானா ஜெப ஆலயத்திலிருந்து அவனை ஒதுக்கி வச்சிருவாங்க, ஊரை விட்டு வெளியில தள்ளி வச்சிருவாங்க. யூதருடைய முறைப்படி இயேசுவை யாரும் அங்கீகரிக்கல. ஆனா இயேசுவின் இடத்துல இவர் ஓடுகிறாரு தெரிஞ்சா இவருக்கு லைஃப் இருக்காது, இவருக்கு எதுவுமே இருக்காது வாழ்க்கையில. அப்படி ஒரு சூழ்நிலை, நெருக்கம் இருக்கிறது. அதெல்லாம் அவர் பொறுப்பா பார்க்கவே இல்லை, அதெல்லாம் அவர் பொருட்டா எண்ணவே இல்லை. அவர் இயேசுவினுடைய பாதத்துக்கு நேராக ஓடி அவர் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே சுகமாக்குங்கன்னு சொல்லி கேட்கிறார். டெஸ்பரேஷன். ஸோ டெஸ்பரேஷன் ஸ்டேட்டில் டெஸ்பரேட்டாக தவிப்பா, இது ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த பிரச்சனை மாறி ஆகணும், எங்கே போகிறது, யார்கிட்ட கேட்கறது, எவ்வளோ கேட்கறது, யார் உதவி செய்வா, அப்படின்ற ஒரு டெஸ்பரேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, யூ ஹேவ் ஒன்லி ஒன் ஆப்ஷன்,
run to Jesus. உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, இயேசுவோட ஓடுங்க, இயேசு பக்கத்துல போயிருங்க, இயேசுவின் பாதத்துல போய் விழுந்துருங்க. ஆமென். 25, 26, 27, 28, 25 to 28 verses. மார்க் அதே அதிகாரம். யவீரோட வீட்டுக்கு இயேசு போயிட்டு இருக்கிறாரு. இயேசு வந்து நடந்து போயிட்டு இருக்கிறாரு அந்த வீதிகள்ல. அவர் போயிட்டு இருக்கும் பொழுதே அங்க அந்த மீன் டைம்ல என்னன்னா 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ என்ன பண்றான்னா, அவளுக்கு இருந்த எல்லா சொத்தையும் வித்து மருத்துவம் பார்த்து 12 வருஷமா அவளோட ப்ளீடிங் ஸ்டாப் ஆகவே இல்லை. அவ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டோன்னே என்ன பண்ணா, ஜனக்கூட்டத்துக்கு நடுவுல போய் இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டாகலும் நான் சுகமாயிருவேன்ற ஒரு ஃபெய்த், ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அங்க எடுக்கணும்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு மனசு, அந்த தவிப்புல அவ போய் இயேசுவினுடைய அந்த ட்ரெஸ்ஸை தொடுறான், அந்த hem of the garment தொடுறான். ஆமென். தவிப்பு, desperation of this woman, 12 years suffering. இதெல்லாம் வந்து படிக்கும்போது இமேஜின் பண்ணிட்டே இருந்தா, 12 வருஷம் பிளட் இஷ்யூ, ரத்தப்போக்கு இருந்துச்சுன்னா அப்பதான் வந்து இந்த என்ன ஹீமோகுளோபின் வந்து 7, 6, 5 இந்த மாதிரி பாயிண்ட்ல இருந்தாலே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவோம். 12 வருஷம் பிளட் இஷ்யூ இருந்துச்சுன்னா அவளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்திருக்கும்? ஸ்கெலிட்டனா இருந்திருப்பா, வெறும் எலும்பு கூட இருந்திருப்பா. அவ இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவளுடைய தவிப்பு எவ்வளோ அப்படின்னா, எப்படியாவது நான் ஜன கூட்டத்துக்கு நடுவில் ஊர்ந்து போய் தவழ்ந்து போய் அட்லீஸ்ட் அவளுக்கு இருந்த ஸ்ட்ரென்த் என்னன்னா, ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடர அளவுக்கு தான் ஸ்ட்ரென்த் இருந்திருக்கும், அது மட்டும்தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டெஸ்பரேஷனில் இருக்கிறா. அந்த நேரத்தில் வந்து அவள் இயேசுவோட அந்த வஸ்திரத்தை தொட்ட உடனே அவருக்குள்ளே இருந்த அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அது அவளுக்குள்ளே போச்சு. உடனடியாக அங்கே அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆச்சு. ஆமென், ஆமென். ட்ரை டு இமேஜின், அதை வந்து ஒரு நேரம் கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி உங்களால் கற்பனை பண்ண முடியுதுன்னு. அவ கேள்விப்பட்ட அதிக வருத்தப்படுகிறா, ஏன்னா எல்லாவற்றையும் செலவு பண்ணியாச்சு. there is no more money to spend, he spent everything on the doctors, எல்லாமே கைவிட்டுட்டாங்க. இப்போ ஒரு டெஸ்பரேஷன், சுகமாகணும், ஒன்னா செத்து போகணும் இல்லைன்னா சுகமாகணும், ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் வேணும். அவ்வளோ டெஸ்பரேஷன், அவளுக்கு நடக்க கூட ஸ்ட்ரென்த் இல்லை, தவழ்ந்து போய் இயேசுனுடைய வஸ்திரத்தை தொடணுன்ற அந்த ஒரு டெஸ்பரேஷன் தான் அவளுக்குள்ள இருந்துச்சு. ஜனக்கூட்டத்துக்குள்ள நடுவில் போய் அது இயேசுவின் இடத்துல போகணுன்ட்டான், அவ்வளோதான் அவளுடைய டெசிஷன். ஆமென். ஸோ நீங்கள் டெஸ்பரேஷனில் இருக்கும் பொழுது யூ ஹேவ் டு ரன் டு ஜீசஸ், தேர் இஸ் நோ அதர் கோ. நீங்கள் உங்களால் ஓட முடியலன்னா இயேசுவின் இடத்துல நடந்தாது போகணும், நடக்க முடியலன்னா தவழ்ந்தாது போகணும், தவளவும் முடியலன்னா யாரையாவது தூக்கிட்டு கொண்டு போய் கூரையை பிரித்து உள்ளேயாவது இறக்க சொல்லணும். அப்படி டெஸ்பரேட்டாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய டெஸ்பரேஷனை மாற்றுவார், ஆண்டவர் உங்களுடைய தவிப்பை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம டெஸ்பரேஷனில் இருக்கும்போது நிறைய பக்கம் ஓடுறோம், பண தேவையில் இருக்கும்போது எங்கெங்கேயோ ஓடுறோம், சுகம் வேணுன்ற பொழுது நம்ம எங்கெங்கேயோ போகிறோம், எல்லா டாக்டர்ஸையும் கன்சல்ட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம், நல்லது. பட் நல்லது இல்லை, ஏனென்றால் போக வேண்டிய ஒரே ஒரு இடம் இயேசு தான். ஒன்லி ஹீ கேன் சேஞ்ச் யுவர் டெஸ்பரேஷன். உங்களுடைய தவிப்பை மாற்றுகிறவர் ஒருவர் மாத்திரம்தான். ஆமென். let it be 12 years, let it be 18 years, 12 வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, 18 வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தர் பிறவியிலிருந்து குருடா 30 வருஷத்துக்கு மேலே குருடா, அந்த பிரச்சனையாக இருந்தாலும், சப்பானி 38 வருஷம் சப்பானியாக இருக்கிறான், அப்படிப்பட்ட எத்தனை வருஷமாக இருந்தாலும் அதெல்லாம் மேட்ரு கிடையாது. யூ ஹேவ் டு ரன் டு ஜீசஸ். நீங்கள் இயேசுவின் இடத்துல போய் அவருடைய பாதத்தில் விழுந்துட்டீங்கன்னா அங்கே சுகமாயிடும், அங்கே தேவன் உங்களுடைய தவிப்பை மாற்றுகிறார். இப்போ இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, யவீருவோட மகள், ஜெப ஆலய தலைவருடைய மகள் செத்து போயிட்டான். ஆமென். இப்போ டெஸ்பரேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஃப்ரஸ்ட்ரேஷனாக மாறிடுச்சு. இப்போ இவர் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டார் யவீரோ. ஜெய்ரஸ் வெண்ட் இன்டு டிப்ரெஷன் ஃப்ரம் டெஸ்பரேஷன். ஏன்னா his daughter died, the news comes his daughter died. ஓகே, இதுக்கு மேலே இயேசு வர சொல்ல வேண்டாம், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், போக சொல்லிடலாம் அப்படின்ற போது இயேசு திரும்பி சொல்கிறாரு, நீ விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு. அவன் வீட்டுக்கு போய் மரித்த 12 வருஷம் 12 வயசு இருக்கிற பொண்ணை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். இந்த இடத்துல தான் ஆண்டவர் 2 டைம் ரிசரெக்ஷன் பவர் தனக்குள்ள இருந்து வெளியில் போகிறத அவர் ஃபீல் பண்ணுறார். ஒன்று வந்து பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து தொட்ட உடனே
இயேசுவை உயிரோடு எழுப்புவதற்கு எவ்வளோ வல்லமை தேவைப்பட்டுச்சோ அவ்வளோ வல்லமை அவளுக்குள்ளே போச்சு. அதனால தான் கேட்குறாரு, நின்று கேட்குறாரு, எனக்குள்ளே இருந்து வல்லமை வெளியில் போச்சுன்னு சொல்கிறாரு. அவ்வளோ பவர் தேவை உங்களுடைய டெஸ்பிரேஷனை மாத்திரக்கு, உங்களுடைய தவிப்பை மாத்திரக்கு இயேசுவை உயிரோடு எழுப்பின வல்லமை உங்களுக்கு தேவை. நீங்கள் அவர்கிட்ட போகும்பொழுது அந்த வல்லமை அவருக்குள்ளே இருந்து உங்களுக்கு பாய்ந்து வரும். When you touch the hem of the garment of Jesus, the resurrection power of Jesus will flow into you. It will change your desperation. அதே வல்லமையோடு அவர் போய் அந்த மகளை எழுப்புறார், மரித்த மகளை எழுப்புறார். தலித்தா குமி, தலித்தா குமி அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறு பெண்ணே எந்திரின்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. God changes your desperation. இப்போ இங்கே என்னன்னா, இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த கல்லறையில் இருந்த பிசாசு பிடிச்ச மனுஷனும், யவீரு ஜெப ஆலய தலைவன் ஜெய்ரஸ், அதற்கப்புறம் இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, பேர் சொல்லலை, பேர் என்னன்னு தெரியல. இப்போ இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, they are taking a risk of faith. விசுவாசத்தில் ஒரு துணிச்சலோடு அவங்க இறங்குறாங்க. இப்போ இந்த கல்லறையில் இருக்கிற மனுஷன் இயேசுவை பார்த்த உடனே ஓடி வருகிறான். அவன் நிர்வாணமாக ஓடி வருகிறான். அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளுகிறான். ரொம்ப அரகண்டான, ரொம்ப ஒரு மென்டலி டிஸ்டார்டட் ஃபெலோ. அவன் என்ன பண்ணுற, ஓடி வரும் பொழுது ஒருவேளை அவனை பிடிச்சி கைது பண்ணியிருக்கலாம், யாராவது அவனை பார்த்து அங்கேயே சுட்டு கொன்று இருக்கலாம் அவனை. அதெல்லாம் அவன் கவனிக்கல. அவனுக்கு இருந்த டெஸ்பிரேஷன் என்னன்னா, எனக்குள்ளே இருக்கிறது வெளியில் போகணும், எனக்குள்ளே இருக்கிற இந்த இது மாறணும், எனக்கு எப்படியாவது இன்னைக்கு ஒரு டெலிவரன்ஸ் வரணும், நான் இயேசுவை பார்த்துட்டேன், அவர் பாதத்தில் போய் விழுந்துடுறேன்ட்டு ஓடி போய் அந்த டெஸ்பிரேஷனில் போய், ஆண்டவரே எப்படியாவது என்னை நீங்கள் வேதனைப்படுத்துறக்கா வந்தீங்க, எனக்குள்ளே இருக்கிறத அந்த பன்றிகளுக்குள்ளே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டெஸ்பிரேஷனில் ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது ஆண்டவர் வந்து விடுதலை பண்ணிட்டார். அவன் இத்தனை நாள் யாருனாலையும் கட்டி வைக்க முடியாத ஒரு மனுஷனை தேவன் அன்னைக்கு விடுதலை செய்தார். ஆமென். ஏன் தனக்குள்ளே இருக்கிற ஆவியெல்லாம் பன்றிகளுக்குள்ளே அனுப்புங்க, அந்த பன்றி கூட்டு ஸ்வைனுக்குள்ளே அனுப்பிடுங்க ஏன்னு சொன்னார்னா, அவன் கண்ணார பார்க்கணும்னு நான் விரும்பினான். இத்தனை நாள் அவனுக்குள்ளே இருந்த ஆவி வெளியில் எப்படி போகுது, எங்கே போகுதுன்னு தெரியல. அப்படி பார்த்தாதான், என் கண்ணில் பார்த்தாதான் நான் நம்புவேன் நான் விடுதலை ஆகிட்டேன்றதுனால அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே அனுப்பிடுங்கன்னு சொல்லி இயேசுகிட்ட சொன்ன உடனே அவர் அப்படியே செஞ்சார். அந்த ஆவிகள் அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே போனதை அவன் கண்ணில் பார்த்து அதெல்லாம் கீழே விழுந்து செத்து போச்சு. அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சது, நான் விடுதலை, என்னோட டெஸ்பிரேஷன் மாறிடுச்சு. பிகாஸ் நான் கேட்டேன், ஆண்டவர் செஞ்சுட்டார். வாட் எவர் யூ ஆஸ்க் காட் வில் டூ இட். நீங்கள் எதை கேட்குறீங்களோ, டெஸ்பிரேஷனில் நீங்கள் எதை கேட்குறீங்களோ ஆண்டவர் செஞ்சிருவார். நீங்கள் ரொம்ப தவிக்கிற நிலைமையில் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே ரொம்ப தவிக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னீங்கன்னா ஆண்டவர் செய்வார். என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், ஆண்டவர் செஞ்சிருவார். பட் யூ ஹேவ் டு ரன் டு ஜீசஸ். நீங்கள் இயேசு இருக்கிற பக்கம் போய் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், அவர் செஞ்சிருவார். ஏன்னா உங்களால் முடியும். கொஞ்சம் பலன் இருக்கு, முடியும். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ கொஞ்சம் பலன் தான், கீழே போய் அந்த வஸ்திரத்தை தொட்டுலான்னு அவளுக்கு இருந்த அந்த சின்ன பலன் போதும் அப்படின்னு அவள் யோசிச்சா போனா தொட்டுட்டா. ஏன்னா உங்களுக்கும் அந்த கொஞ்சம் பலன், கொஞ்சம் சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது இயேசுவின் இடத்துல போய் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிருங்க. டெஸ்பிரேஷனில் அவர் உங்களுடைய டெஸ்பிரேஷனை, உங்களுடைய தவிப்பை மாற்றுவார். ஏன்னா அவர் மாறாதவர். God doesn't change, but he changes everything for you. ஒரு மாறாத ஒருவரால் தான் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். தினமும் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷனால எதையும் மாற்ற முடியாது. ஆமென். உங்கள் முதலாளி உங்களுக்கு சம்பளம் தரலாம், ஆனால் டெய்லி அவருடைய மனசு மாறிட்டே தான் இருக்கும். ஆமென். திடீர்னு சம்பளத்தை குறைக்கலாம், திடீர்னு வேலை இல்லைன்னு சொல்லலாம். என்ன பண்ண முடியும்? நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் மனிதன். ஆனால் தேவன் மாறாதவர். மனம் மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்றதுக்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. God does not lie and God does not change. அவர் உண்மை உள்ளவர். God is faithful to his word. He changes your desperation. அதே மாதிரி தான் யவீரு தான் இயேசு பக்கம் வந்துட்டேன்னு தெரிஞ்சா ஜபாலய தலைவர்கள், யூதர்கள், அங்கே இருக்கிற ஆசாரியர்கள் இவனை எல்லாம் புறம்பே தள்ளிடுவாங்க. இருக்கிற வேலையெல்லாம் போயிடும், அவனுக்கு இருக்கிற மரியாதை போயிடும், அவனுடைய ஸ்டேட்டஸ் போயிடும். ஏன்னா இவன் இயேசு பின்னாடி போறான்னு சொல்லி அவனுடைய ஐடென்டிட்டியை தப்பா பேசிடுவாங்க. ஆனாலும் அவனுடைய தவிப்பில் என்ன பண்ணானா, இயேசுவின் பாதத்தில் போய் உட்கார்ந்த உடனே சாகர நிலைமையில் இருந்த பொண்ணு செத்து போய் திரும்ப உயிரோடு அவனுடைய கைக்கு கிடைச்சதுக்கு காரணம் அவன் தவிப்பில் இருக்கும் பொழுது இயேசுவின் இடத்துல போனான். வேற யார் இடத்துலையும் போல, அவன் தேவாலயத்துக்கு போல, அவன் ஜெபம் பண்ணல, பலி செலுத்தல, நேரா இயேசுட்ட போனான். இயேசு அவன் வீட்டுக்கு போனாரு. அவன் என்ன கேட்டானோ அதை செய்தார். மரணத்தை தேவன் ஜீவனாக மாற்றினார். மரணத்தை ஜீவனாக மாற்றினார். ஹல்லேலூயா. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அப்படிதான் பலவீனத்தை பலனாக மாற்றினார்.
அவனால் நடக்க கூட முடியல. ஆனால் அந்த இன்ஸ்டன்ட்லயே தேவன் அவளை சுகமாக்கின உடனே எல்லா பலனும் அவளுக்கு திரும்ப கிடைச்சது. 12 வருஷம் இழந்த பலன் ஒரே நிமிஷம், ஒரே நொடியில அவளுக்கு மீண்டுமா இயேசு கொடுத்தார். ஏன்னா அவளுடைய டெஸ்பரேஷன்ல, அவளுடைய தவிப்புல அவ போன இடம் இயேசு. ஆமென். நெவர் ஃபர்கெட் திஸ் இன் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில என்னைக்கும் மறந்துடாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ நம்ம இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை கொஞ்ச நேரத்தில் மாறிடுச்சுன்னா போதும் அப்படின்னு ஏதோ ஒரு ப்ரேயர் பண்ணுறோம், ஏதோ பாட்டு கேட்குறோம், செய்தி கேட்குறோம், அந்த நேரத்தில் ஆறுதல், அதெல்லாம் இல்லை. எது வேணாலும் நடக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தை தான் மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அழிந்து போகும், வார்த்தை அழியாது. இந்த பூமி அழிஞ்சு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குன்றீங்க நினைக்கிறீங்க? ரீசெண்டாக ஏதோ எர்த்குவேக்லாம் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். மயான்மார், தாய்லாண்டில் பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. கட்டுறக்கு எவ்வளோ வருஷம் எடுத்திருப்பாங்கன்னு தெரியல. சின்ன ஷேக்கு தான் விழுந்துருச்சு. ஆமே. இப்போ நம்ம வீடில் எவ்வளோ சீக்கிரம் விழுகும் தெரியாது. உலகம் எவ்வளோ சீக்கிரம் அழியும். ஆண்டவர் சும்மா ஒரு சின்ன ஷேக் பண்ணாருன்னா அவ்வளோதான், எல்லாம் ஜீரோ ஆகிடும், எல்லாமே டெமாலிஷ் ஆகிடும். அப்போது அது இன்னைக்கு அழியும், நாளைக்கு அழியும், அது நம்ம கையில் கிடையாது. ஆனால் அழியாதது ஒன்று தான், தேவ வார்த்தை, இயேசு தான். வார்த்தைனா இயேசு தான். நேராக அவர்கிட்ட போனீங்கன்னா எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். ஆமென். ஸோ நீங்கள் மலைகளை நம்பாதீர்கள், பர்வதங்களை நம்பாதீர்கள், பெரிய பெரிய மக்களை நம்பாதீர்கள், உங்களையே நம்பாதீர்கள். உங்கள் வேலையை, உங்கள் பொருளாதாரம், உங்களுடைய சரீரம், உங்களுடைய இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க, நாளைக்கு பெட்டில் படுத்துட்டா என்ன பண்ணுறது கேட்குறேன் சும்மா. இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறோம், நாளைக்கு நம்மளால ஒரு பொருளை தூக்க முடியலன்னா என்ன பண்றது? ஆமா. அப்போ உங்கள் பலத்தை நீங்கள் சார்ந்து இருக்காதீர்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு I can do all things through Christ who strengthens me. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்க ஒரே விசுவாசமா இருக்க வேண்டும். That should be our only hope. Amen. ஸோ இந்த யவீரு, அவனுக்கு இருந்த அந்த ஸ்டேட்டஸ், அவனுடைய நிலைமையெல்லாம் பார்க்கல. இயேசு இடத்துல போனால் எல்லாமே எனக்கு போயிடும், அதெல்லாம் அவன் பார்க்கல. போனா இயேசு இடத்துல தவிப்பு அவர் மாற்றினார். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷம் அவளுக்கு இருந்த பிரச்சனையை அவ கன்சிடரே பண்ணல. 12 வருஷம் பிரச்சனை தான், பட் இந்த மோமெண்ட் எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஐ வாண்ட் டு டச் த ஹெம் ஆஃப் த கார்மெண்ட் ஆஃப் ஜீசஸ். ஆமென். உங்களுக்கு பிரச்சனை 40 வருஷம் பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இன்னைக்கு அதை யோசிக்க கூடாது. இன்னைக்கு எனக்கு என்னன்னா, நான் இயேசு இடத்துல போகணும், இயேசுவை தொடணும், அவருடைய வார்த்தை என்னை மாற்றணும், அவர் என்னை மாற்றணும், என் சூழ்நிலையை மாற்றணும். God has to change my desperation. அதுதான் உங்களுடைய ஒரே ஒரு பாயிண்டாக இருக்கணும், ஒரே ஒரு ஃபோக்கஸாக இருக்கணும். நீங்கள் இயேசு இடத்துல போகும்பொழுது நீங்கள் சொல்லுகிறதை அவர் செய்கிறார். ஆமென். ஆமென். Because God changes your desperation. Unchanging changer. மாறாதவர், மாற்றுபவர். ஆமென். ஹalleluya. ஓகே, நீங்க வீட்டில் மெடிடேட் பண்ணி பாருங்க இந்த வசனம்லாம். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவுட்காஸ்ட், அதாவது பட்டணத்தை விட்டு வெளியில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி யாராவது ஒரு வியாதியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள தொட மாட்டாங்க. தொட்டால் நம்மளுக்கும் அந்த வியாதி வந்துடும்னு வெளியில் வச்சுருப்பாங்க. யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது இப்படிப்பட்ட மக்களை. பொதுவாக யூதர்கள் பெண்களையே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்படிலாம் பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா சுத்தம் வெளியில் தள்ளி வச்சுருவாங்க. she came in a disguise. அவள் தன்னுடைய வேஷத்தெல்லாம் மாற்றிட்டு வேற ஒரு புது ஆள் மாதிரி கூட்டத்துக்குள்ளே பூந்து இயேசுவை தொட்டுட்டான். அவ்வளோ டெஸ்பரேஷன். ஆமே. நீங்கள் இயேசுகிட்ட போகணுன்னா என்ன வேணாலும் செஞ்சு இயேசுகிட்ட போயிருங்க. ஆமென். நீங்கள் யாருன்றதை மறந்துடுங்க. இயேசுகிட்ட போகிறதுக்கு தடையாக இருக்கிறது சில நேரத்தில் நம்முடைய ஐடென்டிட்டியாக கூட இருக்கலாம். நான் எப்படி இந்த நேரத்தில் இயேசுகிட்ட போய் வேற யார்ட்டே அதை கேட்போம், யாருமே உதவி செய்யலைன்னா கடைசியில் இயேசுக்கு போகலாம். அப்படி போகாமல் go to Jesus. Let him be the first and the best option that you choose. Amen. மூணாவது, God changes your direction. தேவன் உங்கள் திசையை மாற்றுகிறார். God changes your depression. God changes your desperation. God changes your direction. அவர் உங்களுடைய தாழ்வு நிலையை மாற்றுகிறார். அவர் உங்களுடைய தவிப்பை மாற்றுகிறார். தேவன் உங்கள் திசையை மாற்றுகிறார். The unchanging God changes your direction. உங்களுடைய திசையை அவர் மாற்றுகிறார். Amen. If you see closed doors or doors are closing in front of you, then that means God is changing your direction.
உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கதவுகள் மூடப்படுகிறது அப்படின்னு நீங்க என்னைக்கு பார்க்குறீங்களோ ஆண்டவர் உங்களுடைய திசையை மாற்றுகிறார் என்ற அர்த்தம். பைபிளில் யோனான்னு ஒரு பையன் இருந்தான், ஒரு மனுஷன், ஜோனா. பைபிள் கன்சிடர்ஸ் ஜோனா as the greatest prophet. பைபிளில் பெரிய தீர்க்கதரிசி யாருன்னு பார்த்தீங்கன்னா யோனா தான். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் யார் நினச்சிட்டு இருந்தீங்க? எலியா நினச்சிங்களா? எலியெல்லாம் சும்மா எலி மாதிரி, எலியாலாம் எலி மாதிரி அவ்வளோ. ஆனால் யோனா தான் வந்து கிரேட்டஸ்ட் ப்ராஃபிட். ஏன்னா இயேசுவே சொல்கிறார், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில். சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர்னா யோனா தான் பெரிய தீர்க்கதரிசி. அவனை விட பெரியவரே இயேசு தான். அப்போ இங்கே யோனாக்கு என்ன பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார் நினிவேக்கு போன்னு சொல்கிறாரு. இவன் டெசிஷனே தப்பாக எடுக்கிறான். இல்லை நான் வந்து நம்ம போன 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்டோம், நினிவேக்கு போன்னு சொன்னானே அவன் தர்ஷிஷுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் வாங்கி போட்டில் ஏறிட்டான். இப்போ வந்து ஒவ்வொரு டோராக க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. புயல் வருது, அலை வருது, எல்லாம் வருது. கடைசி ஆப்ஷன் என்னென்னா, பிரச்சனை இவன் தான் தெரிஞ்சிருச்சு, இவனை தூக்கி கடலில் போடணும். அவனே சொல்லிட்டான், சொல்யூஷனும் சொல்லிட்டான். உங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனைக்கு காரணம் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமேன்னு சொல்லுங்களே. காரணமே தெரியாத பிரச்சனை யாராவது பார்த்துருக்கீங்களா உங்கள் லைஃப்பில்? அப்படி யாருமே இருக்க மாட்டோம். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தானே எனக்கு நல்லா தெரியும், இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தானே உங்களுக்கு நல்லா தெரியும். இல்லைங்க இவர் தான் பிரச்சனை, நான் சொல்கிறதே கேட்குறதே இல்லை, நான் பேசினா கேட்குறதே இல்லை அப்படின்னு வந்து யாரையும் நம்ம சொல்ல முடியாது. வேற எந்த காரணத்தையும் கை காட்டவும் கூடாது, முடியாது. ஏன்னா பிரச்சனைக்கு காரணம் நம்ம தான். We are the reason for our problems. Jonah was the reason for his problem. Amen. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் இவனுடைய திசையை மாற்றணும். God has to change his direction. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, he has to close all the doors in front of him. அவனுக்கு இருக்கிற எல்லா வாய்ப்பையும் எல்லா கதவுகளையும் தேவன் மூடுனா தான் அவனுடைய திசையவே மாற்ற முடியும்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நடுக்கடல்ல போனதுக்கு அப்புறம் எந்த வழியும் இல்லை, கடலுக்குள்ள தான் போகணும். ஆமென். தரையில் இருந்தாவது எங்கேயாவது போட்டு இல்லைன்னா வேற ஏதாவது வெஹிக்கிள்ஸை பிடிச்சி போயிருப்பாரு வேற எங்கேயாவது. இப்போ நடுக்கடலில் போனதுன்னே வேற வழியே இல்லை, போனால் அங்கே தான் போகணும், கடலுக்குள்ளே தான். ஆமென். God changes your direction. Even if there is no road, God changes your direction. கடலில் வந்து சாலையே கிடையாது, ரோடே கிடையாது, எங்கே போகிறது? வழி இருந்தால் தானே எங்கேயாவது போக முடியும். கடலில் எங்கே போவீங்க? கீழே தான் போகணும். அங்கே ஆண்டவர் ஒரு வெஹிக்கிள் வச்சிருக்கிறார். என்னன்னா ஃபிஷ், வேல், திமிங்கலம், லெவியத்தான் மாதிரி பெருசாக வந்து அவனை அப்படியே 3 days 3 nights உள்ளே வச்சு மூடி பத்திரமா பாதுகாத்து. ஆமென். ஆண்டவர் உங்களுக்காக திசையை மாற்றுவார். பாதை இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ரோடு இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆமென். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம், எப்படியாவது ஸ்விம்மிங் பழகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பேசிட்டு எங்கே போய் ஸ்விம்மிங் கற்றுக்கிறது, நம்மளுக்கு வேறு நீச்சல் தெரியாது, எங்கேயாவது கொண்டு போய் இறக்கி விட்டாங்கன்னா நீந்த தெரியாதே, அப்படி பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ நான் சொன்னேன், இயேசு வந்து அலைகள்லாம் வந்துச்சு போட்டில், சீஷர்கள்லாம் படகுல இருக்கிறாங்க, ஸ்டார்ம்ஸ் கேம், விண்ட்ஸ் கேம். அப்போது நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் வந்து ஆழத்தில் போகிறோம், அழிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா சீஷர்களும் கூக்குரலிடுறாங்க. இயேசு என்ன பண்ணார்னா கடல் மேல் நடந்து வந்தார். ஜீசஸ் வாக்ட் ஆன் த வாட்டர். நான் கேட்டேன், ஏன் தெரியுமா இயேசு கடல் மேல் நடந்து வந்தார்? ஏன் நடந்து வந்தார்? ஏன்னா அவருக்கு நீச்சல் தெரியாது. ஜீசஸ் doesn't know to swim, that's why he walked on the water. அந்த மாதிரி நானும் ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருந்தேன், எனக்கு நீச்சல் தெரியல, பரவாயில்ல நீச்சல் தெரியலன்னா என்ன, கடல் மேலே நடப்போம் அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தோம். தேவைப்பட்டால் நடக்கலாம். ஆமே. நான் என்ன சொல்கிறேன்னா, ரோடு இல்லை வழி இல்லைன்னு கவலைப்படாதீங்க, கடலாக இருந்தாலும் பரவாயில்ல, அது மேலே நடந்து போகலாம், இயேசு இருக்கிறார். ஆமென். When God changes your direction, it doesn't have to have good roads there. அவர் வனாந்தரத்தில் தான் மக்களை நடத்திட்டு போனார். வனாந்தரத்தில் எங்கே வழியே இல்லை, அவர் தான் வனாந்தரம், அவர் தான் வழி. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனும். ஹல்லேலூயா. So when the doors are closing in front of you, God is changing your direction. உங்களுக்கு முன்னாடி எந்த கதவாவது மூடுதுன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்கள் திசையை மாற்றுகிறார் என்ற அர்த்தம். ஆமென். When there is no room for development, God changes your direction. இந்த இடத்துல இருந்தால் இதுக்கு மேலே நம்மளால வளரவே முடியாதுன்னு நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ தேவன் உங்கள் திசையை மாற்றுகிறார். இந்த கம்பெனியில் இதுக்கு மேலே இருந்தோம்னா நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு என்னைக்கு நீங்கள் தோன்றீங்களோ தேவன் உங்கள் டைரக்ஷனை மாற்றுகிறார். இங்கே இருந்தால் உங்களால் வளர்ச்சியே காண முடியாது, டெவலப்மெண்ட்டை பார்க்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஆண்டவர் உங்கள் டைரக்ஷனை மாற்றிடுறார், உங்கள் ஊரவே மாற்றிடுவார்.
உங்களை தேசத்தை, கண்ட்ரியை மாத்திருவாரு, நேஷனை மாத்திருவாரு, எல்லாத்தையும் மாத்திருவாரு. ஆமென். ஆபிரகாமை பார்த்தாரு, இவன் இங்க இருந்தா சரிப்பட்டு வரமாட்டான், நீ கிளம்பி அப்பா வீட்டுல இருந்து அங்க போ அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் டைரக்ஷனை மாத்தின உடனே அவன் எல்லாருக்கும் தகப்பனாய் மாறினான். ஹல்லேலூயா. ஊர் என்ற கல்தேய தேசத்துல இருந்த ஆபிரகாம் அங்கிருந்து தேவன் நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டார். ஊர் என்ற கல்தேய தேசம். பேசிட்டே இருக்கும்போது அந்த ஊர் என்ற கல்தேய தேசம் எங்கன்னு பார்த்தா அது கடைசியில் எந்த ஊர்னு பார்த்தா கோயம்புத்தூர். ஏன்னா நம்ம ஊர்ல தான் நிறைய ஊருக்கு பேர் எப்படி முடியும்னா ஊருன்னு முடியும். சொல்லுங்க ஊரெல்லாம். நீங்க எந்த ஊர்? கோயம்புத்தூர், சிங்கநல்லூர், ஒண்டிப்புதூர், சூலூர், இருகூர், குனியமுத்தூர், திருப்பூர், அன்னூர், சோமனூர். ஜான் டென்வர்ன்ற ஒரு பாட்டு, ஜான் டென்வர் இல்லைன்னா வாட்ஸ் இஸ் நேம், கண்ட்ரி ரோட்ஸ். ஒரு பாட்டு உங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்றப்ப கேளுங்க. ஒரு இங்கிலீஷ் சாங்க அப்படியே தமிழில் பாடியிருப்பாங்க நம்ம ஊரை பற்றி. ஸோ அப்புறம் மேல் பேசலாம். கோயம்புத்தூர், இருகூர், இந்த மாதிரி திருப்பூர், குனியமுத்தூர், சொல்லுங்கள் எல்லாம் அந்த ஊர், உங்கள் ஊரை சொல்லுங்கள். சூலூர், தொண்டாமுத்தூர், பேரூர், இப்படி ஊர் என்ற கல்தேய தேசத்தில் இருந்த ஆபிரகாம ஆண்டவர் என்ன பண்ணார்னா, நீ உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு கிளம்பி வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொன்னார். ஆமென். புரிஞ்சுட்டிங்களா? அவர் இங்கே தான் இருந்திருக்கிறார், எங்கேயோ அநேகமாக சூலூர், சிங்கநல்லூர் பக்கம் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஆமென். நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும்போது, ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கும்போது பைபிளை திறந்து பார்த்தீங்கன்னா, படிச்சிங்கன்னா ரொம்ப ஹியூமரஸாக, ஃபன்னியாக ஆண்டவர் பேசுவார். ரொம்ப சிரிப்பாக, வேடிக்கையாக ஆண்டவர் பேசுவார். எப்போனா நீங்கள் ரொம்ப கலங்கி போயிருக்கும்போது, யாராவது ரொம்ப டென்ஷனாக, அப்செட்டாக இருக்கும்போது இன்னொருத்தங்க யாராவது வந்து அவங்கள சியர் அப் பண்ணுவாங்க. ஏதாவது ஜோக் ஏதாவது சொல்லி, ஏதாவது சிரிக்க வச்சு ஏதாவது பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் நீங்கள் எப்போல்லாம் வந்து ஒன்றும் புரியாமல் உட்காந்துருக்கீங்களோ அப்போல்லாம் உங்களை சிரிக்க வைப்பார், உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார், சந்தோஷப்படுத்திட்டு தான் அடுத்த வேலையே நம்மளுக்கு செய்வார். ஆமென். அதனால் நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துங்க. ஒரு 4 ஜோக்கை கற்று வச்சுக்கோங்க. அந்த ஜோக் திரும்ப திரும்ப சொல்லி மொக்கையானாலும் பரவாயில்ல, யாரையாவது சிரிக்க வச்சு எல்லாரையும் மகிழ்ச்சி ஆக்குங்க. ஆமென். வாழ்கிறது கொஞ்ச நாள், அதில் துக்கம், அழுகை இதுலேயே போயிடாதீங்க, சந்தோஷமாக இருங்க. ஆமென். மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்கள். தேவன் உங்களுடைய டைரக்ஷனை மாற்றுகிறார், திசையை மாற்றுகிறார். வளர்ச்சிக்கு இடமில்லாத போது தேவன் உங்களுடைய வளர்ச்சியை மாற்றுகிறார், திசையை மாற்றுகிறார். ஆமென். எலியாவுக்கும் அப்படிதான் செஞ்சார். எலைஜா அவர் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், கேரித் ரவீன்ல போய் நீ அங்கே சேரித் ரவீன்ல போய் உட்காந்துக்கோ, நான் உனக்கு காகத்தை கொண்டு போஷிக்கிறேன், உனக்கு அப்பத்தை கொடுக்குறேன், ஃப்ரெஷ்லி பேக்டு கேக் உனக்கு வந்து காக்கா கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லிட்டார். சரி ஆண்டவரே. அங்கே படுத்தாரு, சாப்பிட்டாரு, கேரித் ஆற்றில் இருக்க தண்ணீரை குடிச்சார். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, கேரித் ஆற்றை வற்ற பண்ணினார். அதுவாக வற்றி போகலை, இவர் வற்ற பண்ணிட்டார் இயேசு. ஏன்னா இவன் டைரக்ஷனை கொஞ்சம் மாற்றணும். இங்கேயே உட்காந்துருந்தானா தண்ணி குடிச்சிட்டு இங்கேயே உட்காந்துருவான், இங்கேயே தண்ணி போட்டு உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு டைரக்ஷனை மாற்றிட்டார். ஆமென். இப்போ எங்கே போனால் சாரிஃபத்துக்கு போ, சாரிபாத்துக்கு போ. சாரிபாத்தில் பஞ்சம் ஆண்டவரே போ. அங்கே போனீங்கன்னா சரி, அங்கே அரண்மனையில் தங்கணுமா, இல்லை அங்கே ஒரு விதவை இருக்கிறா அவர்கிட்ட போ. சரி, விதவை ஏதோ பணக்கார விதவையாக இருக்கும்னு போய் பார்த்தா ஒரே ஒரு தோசை சுடுற அளவுக்கு மாவு வச்சிருக்கிறா. ஆட என்ன சொல்லுவாங்க, பஞ்ச பரதேசியில் நிலைமையில போய் அங்கே போய் விட்டுட்டார் ஆண்டவர். பரதேசினா இன்னொரு இடத்துக்கு போகிறது, பஞ்சம் பிழைக்க வந்த பரதேசிகள், அந்த மாதிரி இடத்துக்கு போய் ஆண்டவர் வந்து அங்கே உட்காந்து நீ சாப்பிடுன்றாரு. ஆண்டவர் ஒரு தோசை தான் இருக்கு, அதை நீ சாப்பிட்டுன்றாரு. எவ்வளோ வலியாக இருந்திருக்கும் எலியாக்கு. நான் வந்து சாப்பிடாம செத்தா கூட பரவாயில்ல, இந்த ஒரு தோசை அந்த அம்மாகிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா சாகிறத பார்க்கறதா இல்லை நான் சாகிறத என்ன ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் டைரக்ஷனை மாற்றினார். கேரித் ஆற்றில் இருந்து சாரிஃபாத்துக்கு போனார். போனதுனால பஞ்சம் தீர்ற வரைக்கும் மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. பஞ்சம் தீர்ற வரைக்கும் 2 பேரும் எவ்வளோ தோசை வேணாலும் சுட்டு சாப்பிட்டாங்க. எவ்வளோ அப்பமோ அவ்வளோ அப்பத்துக்கு தேவையான மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. 3.5 வருஷத்திற்கு குறையவே இல்லை. ஏனென்றால் தேவன் எலியாவுடைய திசையை மாற்றினதுனால. ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது கதவுகளை மூடுகிறார், ஆற்றை வற்ற பண்ணுகிறார், ரிசோர்சஸ் எல்லாம் ட்ரை அப் ஆகுதுன்னா தேவன் உங்களுடைய டைரக்ஷனை மாற்றுகிறார். அவர் மாறாதவர், அதனால உங்களுக்கு எல்லாவற்றையும் மாற்றுகிறார். தேவன் மாறாததனால் உங்களுடைய திசையை மாற்றுகிறார். நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது பிரச்சனை இல்லை, தேவன் உங்கள் திசையை மாற்றுகிறார்.
ஆமென். கேரித் ரவீன்ல ஆண்டவர் அவனை போஷித்தார். சாரிபாத்தில் அவனை போஷித்தார், திசையை மாற்றினார். கடைசியில் நீங்கள் பயப்படும் பொழுது, இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்கள் திசையை மாற்றுகிறான்னு அர்த்தம். திசை மாறும்போது பயம் வரும். பயம் வருதுன்னா திசை மாறுதுன்னு அர்த்தம். மோசே செத்து போயிட்டான், யோசுவா பயந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா, பலங்குண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே, பயப்படாதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நீ எந்த டைரக்ஷன்ல போக போறையோ அந்த டைரக்ஷன்ல நான் இருக்கிறேன். ஐ am with you in the direction which you go because I am the one who is changing your direction. நான் தான் உன்னுடைய திசையை மாத்துறேன், அதனால பயப்படாத. பயம் வருது அப்படின்னா தேவன் உங்கள் திசையை மாற்றுகிறார். பயம் வந்திருக்கா, வருதா, பயத்துல இருக்கிறீங்களா, திசை மாறுதுன்னு அர்த்தம். டைரக்ஷன் இஸ் சேஞ்சிங். ஆமென். your desperation is changing, your depression is changing because God who never changes, he is with you. நீ போகும் இடமெல்லாம் உன்னோட உன் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். he is with you. அவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். நீங்கள் பயப்படும் போது போகும் இடத்தை மாற்றுகிறார். பயப்படும் பொழுது போகும் இடத்தையே மாற்றிடுறார். இங்க இருந்தா கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா திசை மாறுது, போகிற இடம் மாறுது, வாக்கு தத்தத்துக்குள்ள போறீங்க, ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள போறீங்கன்னு அர்த்தம். ஆமென். அப்படிதான் ஆபிரகாமுக்கு செஞ்சார், எலியாவுக்கு செஞ்சார், யோனாவுக்கு செஞ்சார், பவுலுக்கு அப்படித்தான் செஞ்சார். அவன் தமஸ்குல போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் குறுக்க வந்து டைரக்ஷன் மாற்றி இந்த பக்கம் போன்னு அனுப்பிச்சு விட்டார். 3 நாள் கண்ணை குருடாக்கி இப்படி போன. கண்ணை குருடானதுக்கு அப்புறம் எப்படி ஆண்டவரே போறது? உங்களுக்கு திசையில், தேவனுடைய திசையில போகணும்னா உங்களுக்கு கண்ணு குருடா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆமென். தேவனுடைய திசை இல்லாமல் வேற திசையில நீங்க போனீங்கன்னா எவ்வளோ பிரைட்டான விஷன் உங்களுக்கு இருந்தாலும் எங்கேயோ தப்பா தான் போய் முடியும். ஆனால் தேவனுடைய பாதையில திசையில போகும்பொழுது நீங்க குருடனா இருந்தாலும், செவிடனா இருந்தாலும், ஊமையா இருந்தாலும் அவர் திசை நல்ல திசை, உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு செல்லும். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், என் கிருபை உன்னை விட்டு மாறாமலும், சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன் ஆண்டவர் உங்களுடைய டிப்ரெஷன், உங்களுடைய டெஸ்பரேஷன், உங்களுடைய டைரக்ஷன்லாம் மாத்துறாருன்னா உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் அவர். God is compassionate on you. That's why he wants to change your depression and desperation and direction. அவர் உங்க மேல மனதுருக்கமா இருக்கிறார். இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். அவர் மாறாதவர், அவர் மாற்றுகிறவர். He is the unchanging changer. உங்கள் லைஃப்பில் மாறல, நடக்கலைன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மாறுகிறது. ஆமென். பெரும்பாடுகள் மாறுகிறது, தவிப்பு மாறுகிறது, உங்களுடைய சோர்வு, தனிமை, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே மாறிட்டே இருக்கும். சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்பாங்க. ஆனால் தேவன் மாறாதவர், உங்களுக்காக மாற்றத்தை தந்து கொண்டே இருக்கிறார். ஸோ மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலைந்து பெயரும், பூமி அதிர்ச்சிகள் வரும், அலைகள், கொந்தளிப்புகள், பிரச்சனைகள், டிஸ்ட்ரக்ஷன், டெமாலிஷன் எல்லாமே லைஃப்பில் நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம். ஆண்டவர் தான் மாறாதவர். He can start from zero again. நாளைக்கே வந்து உலகமே அழிஞ்சு போயிடுச்சு, புதுசாக ஸ்டார்ட் பண்ணணுன்னாலும் ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணுவார். அவ்வளோ வல்லமை உள்ளவர். அப்படித்தான் நோவாவுடைய வாழ்க்கையில் செஞ்சார். எல்லாத்தையும் அழிச்சிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணார். நான் சொல்கிறேன், இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட், ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய ஆரம்பம். தேவன் உங்களுக்காக புதிய காரியங்களை துவங்குகிறார், புதிய காரியங்களை உருவாக்குகிறார், பழையவைகளை எல்லாவற்றையும் மாற்றுகிறார், புதிய காரியங்களை தோன்ற பண்ணுகிறார். நீங்க டிப்ரெஷன்ல இருக்கும்போது ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். நீங்க டெஸ்பிரேஷன்ல இருக்கும்போது நீங்க ஆண்டவரை தேடி ஓடுங்க. மறக்காதீங்க, பயப்படாதீங்க. பயப்படுறீங்கன்னா திசை மாறுதுன்னு அர்த்தம். வளர்ச்சி இல்லாத இடத்துல தேவன் திசையை மாற்றுகிறார். எல்லா கதவுகளும் அடைக்கப்படுது அப்படின்னா அங்கே திசை மாறுதுன்னு அர்த்தம். பொதுவாக நம்மளுக்கு ஓப்பன் டோர்ஸ் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லா பக்கம் ஓப்பன் டோராக இருக்கும், எங்கேயாவது போயிடலாம். ஆனால் க்ளோஸ் டோர் வரும்பொழுது நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். என்ன எல்லா பக்கமும் வழி மூடுது, என்ன ஆண்டவரே பண்ணுறதுன்னு யோசிப்போம். ஆனால் க்ளோஸ் டோர்ஸ் தான் பிக்கஸ்ட் பிளஸிங் தன் தி ஓப்பன் டோர்ஸ். எப்போ கதவுகள் மூடப்படுதோ அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா 7 கதவு திறந்திருந்தா உங்களுக்கு எந்த கதவுல போகுதுன்னு தெரியாது. 7 கதவு மூடிட்டு ஒரு கதவு ஆண்டவர் திறக்கிறார். அதுதான் தேவன் உங்களுக்கு காட்டுகிற திசை. God changes your direction. God changes your desperation. He changes your depression because he is the unchanging savior. He is the unchanging changer in your life. இந்த வார்த்தையினால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.